எல்லாரும்
நான் பெரிய இடமாக்குவேன், உனக்கு ஆசீர் வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயோ ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவேன், நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தையும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடி அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்து சென்றார். ஆபிரகாம் ஆரோனை சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தன் மனைவி சாராளையும் தம் சகோதரன் லோத்துவையும் உடன் அழைத்து சென்றார். அவர் ஆரோனில் சேர்ந்திருந்த செல்வத்திலும் வைத்திருந்த ஆட்களுடன் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கோமில் இருந்து மெரோயின் பருவாலி மரத்தில் அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிவினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்ரோனுக்கு கிழக்கே இருந்த மலை பக்கம் சென்று பெத்ரோனுக்கு மேற்கு 1000 கிழக்கு கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கு ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிரகாம் படிப்படியாக நெகோவுக்கு நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மாநிலர் அனைவரையும் காண்கின்றார். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் காண்கின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலிருந்து வாழ்விக்கின்றார். நம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கோடையும் ஆவார். உண்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள்.
உங்களுக்கு வழங்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகளின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் நான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளி வேலைக்காரரை, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக தெளிவாக கொண்டிருக்குமே. நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? சில நேரம் பிறரை காயப்படுத்தி பிறர் தவறு என்பதை சுட்டிக்காட்ட நம்முடைய மனம் ஏங்குகின்றது. அதே வேளையில் இன்னும் சிறப்பாக பெருசுகளை நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இன்று காலையில் நான் திருமலைக்கு தயாராக இருக்கிற பொழுது ஆர்வம் தெரியும் கொடுத்தது. இதுதான் வாசகம் தொட்டு பார்த்தோம்னா 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வரை. நீங்கள் வந்து அதுதான் 2 வருஷம் வந்தேன். இங்கே வந்து போதும் என்ன இருக்கு? தொடக்கத்தில் வந்து 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வரை. அப்போ என்ன ஆச்சுங்க? நான் நினைச்சிருந்தது தவறுதலாக வாசிக்காங்க. 2ஆம் ஆளுக்கு 2 இருக்கும். தவறுதலாக வாசிக்காங்க வழி சொல்லுவாங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறது, நாம் நினைக்கிறது சரி, அடுத்தவர் தவறு. அது எல்லா வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் சரி, யாரோட வாழ்க்கை நாம் நினைச்சதுதான் சரி, மற்றவர்கள் தவறு. அதனால் ஏற்று இறைவன் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. முதல்ல என்ன செய்யணும்? உங்களுடைய இருக்கீங்க கண்ணு தொகுப்பு கிடையாது. மரம் கட்டத்தை எடுங்க. எடுத்த பிறகு மற்றவனுடைய சின்ன துரும்பு எடுத்து முடியும். மிக தெளிவாக நடந்தவர் முன்பாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் நாமே பார்க்கிறோம். நம்மை நாமே சிரித்து பார்க்கிறோம். நாம் பிறரை வார்த்தையினால் புண்படுத்துகின்றோமா? பிறரை தீர்ப்பிடுகின்றோமா? அல்லது வெளிவேடுக்காரர்களாக இருக்கின்றோமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒருவருடன் போல, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஓடுகிறது. கடவுளுடைய வார்த்தை நம் வாழ்க்கையாக மாற நாம் அவருடைய வார்த்தைப்படி உலகத்தில் வாழ வேண்டிய ஆற்றலை இதை கொடுக்க வேண்டியதாக எதிர்கொள்ளையில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. அதே நேரத்தில் திருப்பாடல் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் போல, நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரை நமக்கு துணையும் கேடையும் ஆவார் என்பதை முழுமையாக விசுவசித்து அவரை வாழ்வாக மாற்ற வேண்டிய ஆற்றலை எதிர்கொள்ளையில் சிறப்பாக ஜெபிப்போம்.
அது எங்களுக்கு ஏற்றுதாம்படி மற்றார்கள் எங்களை உம்மோடு உபரவாகும் இப்புகழ்ச்சிகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மக்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட வேண்டியதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதிலிருந்து வெற்றி பார்க்கிறோம். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்திடம் என் உடல். அவருடைய கிண்ணத்தை மீண்டும் கூறி தாம் சிறந்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய தந்தையின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்பட்டது. இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆவியானவரே
இதோ இறைவனின் செவரை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர் செவரையிலிருந்து அழைகள் நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாரின் இதயங்களில் அனுதினமும் மொழிய செய்கின்ற பிறருக்கும் உமது அரசின் வருகைக்காக எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பணிகளோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுகிறார். மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் என் பையின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. என் பையின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுகிறார்கள். எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உண்டாகுக. ஆமென். நல்ல ஆயுள் நாடு என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நதில் நாடுமா ஆண்டவரே, உமது திருவழியில் மறைகள் உடனான நலத்தால் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைவனுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய உம்மில் ஆடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அன்புகளே, நாம் தொடங்கிய நம்முடைய ஆலய வீடுகள் புதுப்பிக்கும்படியான விதைகள் முடிய வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய தந்தையே, நம்முடைய ஆலய திருவிழா கொடியேற்றுதல் நல்ல முறையில் நிறைவேற வேண்டுவதற்காக நமது அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருளை வாழ்க